எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய எங்கள் அருமை கர்த்தாவே, அடிமையாகிய என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய தியானமும் உம் திரு சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக சுவாமி. ஆமேன். சபையார் உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் எனக்கு தந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக நாட்களுக்கு முன்னதாகவே இது ஒரு தீர்மானம் ஆகியிருந்தது. ஆண்டவர் சில நாட்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் தங்குவதற்காக சென்றிருந்தோம். ரெண்டு அபிதமாக முதல் மகளோடு இரண்டாவது மகளோடு 4 மாதங்கள் அங்கே தங்கிவிட்டு நாங்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து வந்தோம். சற்று தொண்டைக்கு பிரச்சனைகள் உண்டு. அதற்காக நான் ஜெபத்தோடு உங்கள் மத்தியில் நிற்கிறேன். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். பேசக்கூடிய வேளையிலே காஃப் இல்லாதபடி இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபம் இந்த நாட்களிலே. ஏனென்றால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீர் ஒத்தாசை தர வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு நான் வந்து நிற்கிறேன். வாய்ப்பளித்த போதகர், திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள், ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சகோதரர் கிறிஸ்டோபர் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சபையின் சார்பிலே எங்களுக்கு அன்பின் வெளிப்பாட்டை காட்டின சகோதரர் மார்க் அதிசயகுமார் சகோதரி அவர்களுக்கு நன்றி. சபையாக நாம் யாவரும் ஆண்டவருக்குள் இந்த நாட்களிலே கட்டி எழுப்பப்பட கர்த்தர் அருள் புரிவாராக. ஆண்டவர் இந்த லெந்து நாட்களிலே, குறிப்பாக பரிசுத்த வாரத்திலே செயல்பட்ட சில அனுபவங்களை நாம் காலாகாலங்களிலே தியானிப்பது வழக்கமாக காணப்படுகிறது. அதன்படி இங்கே மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, மறுநாளிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அந்த 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் தயவாக நீங்கள் வாசியுங்கள். யாராவது ஒரு வசனம் கூட. சரி, தேங்க்யூ. இந்த வசனங்களை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பசி உண்டானது என்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். அப்போ பெத்தானியாவில் இருந்து அவர் புறப்பட்டு எருசலேமுக்கு நேராக வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் சில போதனைகளை அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அது ஒரு நல்ல நாளாக, நல்ல அனுபவமாக இருந்ததாக ஆண்டவர் கண்டுகொள்ளுகிறார். அவருக்கு உண்மையிலேயே பசி இருந்தது, சரிதான். ஆனால் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து அடுத்து பார்க்கிறோம், அத்திப்பழ காலமாய் இராதபடியால்
அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை என்று பார்க்கிறோம். அவருக்கு பசியாயிருந்தது உண்மைதான், ஆனால் அது அத்திப்பழ காலம் இல்லை, இட்ஸ் அவுட் ஆஃப் சீசன். அந்த சீசன்ல அந்த மரத்தில் பழம் இருக்காது, அவருக்கு அது தெரிந்த விஷயம்தான். ஆனால் அப்போ பசி உண்டான வேளையிலே பழத்தை தேடி அல்லது கனியை தேடி அவர் அங்கே வந்தார் என்று நாம் பார்க்கிறோமே. ஏன் வந்தார்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் அந்த மரத்திலே இலைகள் இருந்தது என்று பார்க்கிறோம். பொதுவாக அந்த அத்தி மரத்தினுடைய நேச்சர் என்ன? அந்த இலைகளும் அந்த பழங்களும் சேர்ந்து காணப்படும். இப்போ நாங்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து வந்த வேளையில் ஆங்காங்கே வெள்ளை கலரில், சிவப்பு கலரில், பர்பிள் கலரில், மஞ்சள் கலரில் பல மரங்களிலே, மரங்கள் என்றால் சின்ன சின்ன மரங்கள், ஏராளமான பூக்கள் இருந்தது. அந்த பூக்களிலிருந்து போலன் வருகிறபடியினாலே அது நிமித்தமாக அநேகருக்கு வீசிங் ப்ராப்ளம், பிரீதிங் ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறதாக கூறினார்கள். அங்கே போய் நின்றுட்டு ஒவ்வொரு மரத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நின்னேன். ஒருவேளை அது நிமித்தமாகத்தான் எனக்கு அலர்ஜி வந்தோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்த மரங்களிலே ஒரு இலை கூட கிடையாது. அதற்கு ஆதாரமாக என்னுடைய மொபைலில் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். மரத்தை பார்த்தாச்சுன்னா பட்டு காஞ்சது மாதிரி நிற்குது, ஒரு இலை கூட இல்லை. ஆனால் மூட்டிலிருந்து மேலே வர பூக்களாக காணப்படுகிறது. அப்போ அந்த இலைகள் இல்லாதபடி பூக்கள் வருகிறது. இனிமேல் பூக்கள் சில நாட்களிலே அப்படியே கீழே விழுந்து விடுகிறது. அதையும் பார்த்தேன். அப்போ ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு நேச்சர் இருக்கிறது இல்லையா? அப்போ அத்தி மரத்திற்குரிய நேச்சர் என்ன? இஃப் தேர் ஆர் லீவ்ஸ் தேர் should be fruits, otherwise there should not be leaves there. So Jesus was searching for the fruit because there were leaves on the tree. Otherwise Jesus must have not gone there. And Jesus went there. By his observation, he wanted to teach certain spiritual lessons to the disciples. அந்த அனுபவத்தின் மூலமாக அவருடைய சீஷர்களுக்கு சில போதனைகளை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஒன்றாவது, இந்த கனி கொடுக்கக்கூடிய காரியத்தை பற்றி மட்டும் நம்ம பேசிக்கிட்டு அதற்கு பிறகு இலைகள் உள்ளதும் பற்றியும் அவர் சபிப்பதை குறித்தும் நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் ஒரு மரத்தை நட்டால் அல்லது ஒரு மனுஷனை சிருஷ்டித்தால் ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டிக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை எதிர்பார்க்கிறார் என்பதாக நாம் காண்கிறோம். அந்த கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்தை குறித்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜான் சாப்டர் 15 verse 2. அதில் யோவான் 15 2வது வசனத்தை நம்ம பார்க்கக்கூடிய வேளையில் அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். சரி, 6ஆம் வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்கே ஆண்டுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருத்தல், கனி கொடுத்தல், ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை பெற்றுக் கொடுத்தல், இவைகளெல்லாம் சேர்த்து ஒரு வாசகத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தையிலும் உங்களுடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா
மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் ஒரு நபரை, ஒரு சகோதரனை, சகோதரியை சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே நீங்களும் நானும் சாதிக்க வேண்டிய ஏதோ ஒரு காரியத்தை முடிக்கும் வரை ஆண்டவர் அது நம்மை பாதுகாத்து வருகிறார் என்பதாக நாம் காண்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை துருவி ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவோ அனுபவங்களினூடாக நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். யோசித்து பாருங்கள், பிஞ்சு பருவத்திலிருந்தே கர்த்தர் பல அனுபவங்களிலே உங்களையும் என்னையும் பாதுகாத்திருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் சகோதரர் சொன்ன வேளையில சொன்னாங்க, டானிஷ்பெட் என்ற இடத்துல ஒரு மிஷனரி கன்வென்ஷன் அட்டென்ட் பண்ணுகிறதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த வேளையிலே தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 1974 வருஷம். அதே கன்வென்ஷனை 1975 வருஷம் கலந்து கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக நான் என்னை அர்ப்பணித்தேன். அந்த விதமாக அதற்கு இடையிலே பல போராட்டங்கள் இருந்தது. ஆண்டவரே, நான் ஊழியத்திற்கு செல்ல மாட்டேன், நான் வேறு வேலைகளை பார்த்து கொண்டு அதிகமாக சம்பாத்தியம் பண்ணி கொண்டு ஊழியங்களை தாங்குகிறேன், என்னை விட்டுவிடும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் போராடி பார்த்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. அநேக அனுபவங்கள். அந்த நாட்களிலே ஒரு முறையிலே ஒரு கூட்டத்திலே சரியாக அடித்து கொலை செய்யப்படக்கூடிய அளவிற்கு riot took place. நாகர்கோயில் பகுதியிலே கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே ஒரு பயங்கர குளப்படிகளும் அடிதடிகளும் நடந்தது. நான் சம்பந்தப்பட்ட நபர் அல்ல, ஆனால் அந்த கூட்டத்திற்குள்ளதாக சிக்கி கொண்டபடியினாலே அன்றைக்கு மரித்திருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. 4 வயது பருவத்தில் ஒரு நல்ல பாம்பை கையிலே பிடித்து அப்படியே கொத்தி அப்படியே நான் கொண்டு வந்தேன். என்னுடைய அக்கா கொண்டு வந்த உடனே அந்த நல்ல பாம்பை எடுத்து பார்த்தார்கள். பக்கத்தை மாற்றி பார்த்த வேளையிலே அதிலே அந்த அடையாளம் இருந்தது. இட்ஸ் அ கோப்ரா, நல்ல பாம்பு. இதை போய் ஏன் தொட்டான்ட்டு எனக்கு தான் நிறைய அடி கிடச்சி. ஒன்று வெளியே போச்சுன்னது ஆறு, அதுவும் ஒரு கையில் ஒரு கத்தி, அருவான்னு சொல்லுவாங்க, அதையும் கொண்டு போய் அதை நறுநறுன்னிட்டு கொத்தி அப்படியே நான் தூக்கிட்டு வர்றேன். அந்த நல்ல பாம்பு என்ன ஒன்றும் செய்ய விடலை. அதற்கு பிறகு பல முறைகளிலே எங்களுடைய வீட்டு முற்றத்திலே அதன் மத்தியிலே நான் பார்த்திருக்கிறேன். பல அனுபவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு கைவிடவில்லை, இன்னொரு நேரத்திலே கைவிடவில்லை. கோவிட் சமயத்திலேயும் உங்களுக்கு தெரியும், நான் புனால தான் இருந்தேன், ஓல்டம் மெமோரியல் சர்ச்சில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டாட்டு. அந்த சமயத்திலேயும் அப்படியே அருகாமையில் வந்தது, அது அப்படியே கடந்து சென்றது என்று சொல்லலாம். கர்த்தர் ஒரு மரத்தை நட்டால் அந்த மரத்திலிருந்து கனியை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் படைத்தார் என்றால் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். எலியா, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ண, ஏய் சும்மா இரு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்குது? தட்டி தண்ணியும் கொடுத்து பிரெட்டும் கொடுத்து பசியை தீர்த்து பின்னும் படுத்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் பின்னும் தட்டி எழுப்பி பின்னும் தண்ணீரும் அப்பமும் கொடுத்து 40 நாள் இரவு பகலாக நடந்தார். அவரை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தது. அதுபோல எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே அல்லது எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே அல்லது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று இல்லையா, அதற்காக உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். The Lord is preserving you. The Lord is protecting you with a definite purpose, because there is a purpose for existing. There is a purpose for our survival. There is a purpose of giving sustaining grace. கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனியை கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் ஏமாந்து போகிறவராக இருக்கிறார்,
என்பதாக நாம் காண்கிறோம். அருமையானவர்களே, நான் இன்னொரு பகுதியை உங்கள் மத்தியிலே சுட்டி காட்ட ஆசிக்கிறேன். ஏசாயா 5வது அதிகாரம், ஏசாயா 5வது அதிகாரத்திலே அந்த அனுபவம் இருக்கிறது. வாசிக்கிறேன். ஏசாயா 5:1 வசனம், தயவாக வாசியுங்கள். போதும். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று பார்க்கிறோம். அப்போ அங்கே ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள் என்று கூறி, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று சொல்லி, அதற்கு பிறகு 5வது வசனத்திலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன். ஐ வில் ரிமூவ் த ஹெட்ஜ். அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதி உண்டு போம், அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார் என்று பார்க்கிறோம். கொடுமையான ஒரு அனுபவம், வேதனையான ஒரு அனுபவம். அந்த விதமான ஒரு அனுபவத்தை நாம் அந்த நேரத்தில், அந்த இடத்துல நாம் காண்கிறோம். ஆண்டவர் நல்ல கனியை எதிர்பார்க்கிறார், அதற்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கொடுக்கிறார், வசதிகளை கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். பிறகு கடைசியில் சொல்லுகிறார், அவிழ்த்து விடுவேன் என்று சொல்லி. பாழான ஒரு நிலைமையை குறித்து சங்கீதம் 80 சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நான் வாசித்து விட்டு வரலாம். சங்கீதம் 80, அந்த 80வது சங்கீதத்திலே எகிப்திலிருந்து 8வது வசனம், Psalm 80 verse 8 என்ன சொல்லியிருக்கிறது? எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. சரி, செழிப்பாக இருந்தது. ஆனால் 12ஆம் வசனம், இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? லார்ட், why have you removed the hedge? You have removed the hedge. There is no protection. The grapevine is exposed to all sorts of difficult situations என்று பார்க்கிறோம். இப்பொழுது வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது என்று பார்க்கிறோம். கனி கொடாத நிலைமையிலே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடாத நிலைமையிலே, அவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டுடைய பிள்ளைகள் போகும்போது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஆண்டவர் விட்டு கொடுக்கிறதாக நாம் காண்கிறோம். இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து வேதனையோடு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் சுருக்கமாக கூறிவிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம் என ஆசிக்கிறேன். ஓசியாவிலே அந்த புஸ்தகத்தை குறித்து உடைபட்ட பாத்திரம் என்ற தலைப்பிலே டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார்கள். அதில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை உதறி தள்ளிவிட்டு
கனிகொடாத நிலைமையிலே அவரை ஏமாற்றின வேளையிலே அவர்களுக்கு அங்கே 6 பெயர் கொடுக்கிறார். ஒன்று ஓசியா 4:16. ஓசியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் இருக்கிறது. ஸ்டபர்ன் ஹீபர். அது சொன்னா கேட்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஊரில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, இளமறி குளமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல கீழ்ப்படியாத நிலைமையிலே, அடங்காத ஒரு நிலைமையிலே, அடங்காத கிடாரி, ஸ்டபர்ன் ஹீபர் என்று சொல்லுவார்கள். பிறகு 7ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே, எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம் அப்படின்னா செமி பேக்டு பிரெட். நம்ம ஒரு பக்கம் வெந்த தோசையை மறுபக்கத்தை அப்படி கட் பண்ணிட்டு சாப்பிடுவோமா? தூக்கி தூர போட்டுருவோம் இல்லையா? சின்ன பிள்ளையில ஒரு கதை சொல்லுவாங்க, 2 ஓசை கேட்டால் ஒரு தோசை எண்ணிட்டு. அதாவது முதல்ல அது ஒரு பக்கம், அதுக்கு பிறகு அதை மாற்றி போடுவாங்க. அந்த டைமிங் எல்லாம் உண்டு, அதை பார்த்து எடுப்பாங்க. அது சரியானபடி வேகலைன்னா அது நீங்களும் நானும் சாப்பிடவே மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லும்போது திருப்பி போடாத அப்பம், செமி பேக்ட் பிரெட் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். அருமையானவர்களே, அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இட் வில் பி a rejected piece, defective piece. அது ஒதுக்கப்பட்டதாக காணப்படும் என்பதாக நாம் காண்கிறோம். அது 2 செமி பேக்ட் பிரெட். 3வது சில்லி டவ், அதாவது பேதையான புறா. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓசியா 7:11. எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். இந்த புறா பேதையானது எண்ணிட்டு நம்ம சொல்லி கொடுக்கண்டாம்ல. நாம் ஒரு இது பார்த்துருக்கிறேன், பாம்பே சென்டரில் நம்ம மெத்தடிஸ்ட் சென்டர் இருக்குது. அந்த மெத்தடிஸ்ட் சென்டரில் ரெவரண்ட் டார்நாத் சாகர் பிஷப் ஆகிறதற்கு முன்னதாக அவங்க ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த காலத்தில் நானும் அவரும் ஒரே சர்ச்சில் 16-18 வருஷங்கள் சேர்ந்து ஊழியம் செய்ததுனால அங்கே அடிக்கடி போவேன். போகக்கூடிய வேளையில் டெய்லி அங்கே நடக்கும் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த புறா உள்ளே போகும். அது பிறகு வெளியே வரக்கூடிய வேளையில் பூனை காத்துக்கிட்டே இருக்கும். அதை பிடிச்சி அப்படியே சாப்பிட்றோம். அங்கே இடத்துல துண்டு துண்டாக கிழிக்கப்படும். அதனுடைய இந்த இறக்கைகள் எல்லா பகுதிகளும் கிடக்கும். சரி, ஒரு நாள் நடக்குது, இனிமையாவது அந்த பக்கத்தில் நம்ம போகாமல் இருக்கணும்னுட்டு பார்க்குதா, டெய்லி அங்கே வரும். டெய்லி புறா அதுக்குள்ளதாக போகும். ஒரு புறாவை இன்னொரு பூனை பிடிக்கிறத பார்க்கும். ஆனாலும் நம்ம போனால் பிடிபடுவோமே, இந்த சிந்தனையே கிடையாது. அதை நான் அடிக்கடி பார்த்து விட்டு ரொம்ப சங்கடப்படுவேன். டெய்லி இதே கூத்தா இருக்கும். அருமையானவர்களே, அதனால தான் பேதையான புறா, சில்லி டவ் என்று சொல்லி அதுக்கு பேரு. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடாதபடி, வார்த்தைகளே நிலைநிற்காதபடி, கனி கொடாதபடி இருக்கக்கூடிய வேளையிலே கொடுக்கக்கூடிய பெயர் இதுதான். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்குது, 7:16. 7ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். அதில் சொல்லி இருக்குது, திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். டிசெப்டிவ் போ என்று சொல்லுவாங்க. ஒரு வில் இருக்குது, அந்த வில் சரியான முறையில் அது டைட்டாக இழுத்து கட்டப்பட வேண்டும். அபிதமாக இருக்கக்கூடிய வேளையில் அதில் வைத்து ஒரு ஏரோவை வைத்து நாணேற்றி அடிக்கும்போது குறி தவறாதபடி செல்லும். ஆனால் அந்த வில்லிலே கட்டப்பட்டிருக்கூடிய கயிறு சற்று ஒரு மாதிரி லூஸாக இருந்தாச்சுன்னா சாகிங் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே லூஸாக இருக்கும், எங்கேயோ எய்ம் பண்ணி அடிக்கும், அது வேற எங்கேயோ போய் அடிச்சிட்டு இருக்கோம். சில நேரங்களில் அடிக்கிற ஆளுக்கு மேலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சாகிங் போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு
இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. 10வது அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது செல்ஃப் சர்விங் வைன் அப்படின்னுவாங்க. அது எப்படி செல்ஃப் சர்விங் வைன் என்று சொல்லி உள்ளதை விளக்குறதற்காக வேண்டி சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஓல்டாம் சர்ச்சில் நான் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சுருந்தேன். அப்போ அவர் சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு பசுவினுடைய பால் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு பசுவை வாங்கி வீட்டில் வளர்த்து வந்தார்களாம், பீகாரில் ஜெம்ஸ் மிஷன் ஃபீல்டில். ஆனால் பார்த்தாச்சுன்னா டெய்லி அங்கே போகக்கூடிய வேளையில் அந்த பசு மாட்டில் பாலே கிடைக்காதான். அபிதமாக இருக்கக்கூடிய வேளையில் ஒரு நாள் அதிகாலையிலே என்ன நடக்குது அப்படின்ட்டு அவர் போய் பார்க்கக்கூடிய வேளையில் அந்த பசு தான் வசமாக குனிந்து வளைந்து அதனுடைய பாலை அதுவே குடித்து கொண்டிருந்ததாம். அதுவே குடித்து கொண்டிருந்தது. அதனுடைய குட்டிக்கும் சரியாக கிடைக்காது, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் கிடைக்கவில்லை என்று சொல்லி இது பண்ணார். சொல்லிவிட்டு சொன்னார், அநேக கிறிஸ்தவர்களும் இதே விதமாகத்தான் இருக்கிறார்கள், கனி கொடுக்க முடியவில்லை என்று குறிப்பிட்டார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் தனக்குத்தானே கனி கொடுக்கக்கூடிய ஒரு திராட்சை செடி போன்று இருந்தால் பிரயோஜனம் இல்லை. செல்ஃப் சர்விங் வைன். அப்போ 5 சொன்னேன். கடைசியில் அன்ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப், சோரம் போன ஒரு ஸ்திரீ. இதுதான் முக்கியமாக சொல்லி அவங்க முடிக்கிறதை நாம் காண்கிறோம். அப்போ ஆண்டவர் படைத்தார் என்றால் ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையிலே, ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையிலே கனியை அவர் எதிர்பார்க்கிறார். குறைந்தபட்சம் அந்த கனி கொடுக்கிறது மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய வேளையிலே கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த விதமாக கனி கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் மிகவும் வேதனை அடைகிறார் என்பதாக நாம் காண்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே நம்மை பார்த்து அங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் வீணர்கள், கனி கொடுக்காதவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அங்கே சொல்லக்கூடிய வேளையில் we are not at all useful in the kingdom of God. We are unfruitful and ineffective. வீணர்களும் கனியற்றவர்களுமாக இருக்கக்கூடிய கூட்டம் என்று 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். St. Peter says we are ineffective and we are unfruitful, and he says again, கண் சொருகி போன குருடர்கள் போன்றவர்கள் என்று கூட குறிப்பிடுகிறார். short sighted people who are not able to see the spiritual truth. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவர் கனி கேட்டு வரக்கூடிய வேளையிலே கனி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை என்றால் ஆண்டவர் அதற்குரிய காரியத்தை என்ன செய்தார் என்பதை நாம் அடுத்து பார்க்க போகிறோம். 2வதாக ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறவர் என்ற ஒரு போதனையை கொடுக்கிறார். சீஷனாக அவரை பின்பற்றக்கூடிய வேளையிலே அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை கண்டு சுவிசேஷத்தின் அன்பை ருசி பார்த்தவர்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இது முதலாவது போதனை. அவர் கனியை எதிர்பார்க்கிறார். அவர் கனியை எதிர்பார்க்கிறதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் மரத்தை படைத்தவர் அவர், இது மட்டுமாக பாதுகாத்தவர் அவர், உங்களையும் என்னையும் சிருஷித்தவர் அவர், உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே சென்று கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர் அவர். நாம் என்ன கனி கொடுக்கிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவரிடத்தில் உண்டு. 2வதாக அடுத்த போதனை என்ன கொடுக்கிறார் என்றால், ஜீசஸ் கண்டம்ஸ் ஹிப்போக்ரசி. 2வது அவர் மாய்மாலத்தை கண்டிக்கிறதாக நாம் காண்கிறோம். அதுதான் நான் முதலாவது சொன்னேன். மாய்மாலம் அது இலைகளுள்ள மரமாக இருந்தது. ஒருவேளை
இலைகள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கதையே நடந்திருக்காதா இருக்கும். அத்திப்பழ காலம் இல்லாமல் இருந்ததுனால அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரா இருக்கும். பசி வந்திருந்தாலும் வேற வழியில பசியை தீர்த்திருக்கலாம். ஆனால் இலைகள் இருந்தபடியினாலே, பழம் இருக்கிறத மாதிரி நடித்தபடியினாலே அங்கே அந்த மாய் மாலத்தை கண்டிக்கிறார். he is condemning the hypocrisy over there. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் சில எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக கண்டித்த ஒரு பாவம் என்ன என்று ஒருவேளை பட்டியல் போட்டு நம்ம பார்த்தோம்னா, அநேக பாவங்கள், எல்லாம் பாவம்தான். பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம்னு இல்லை, எல்லாம் பாவம்தான். ஆனால் ஒன்று, மாய் மாலத்தை ரொம்ப கண்டிக்கிறார். பாருங்கள், மத்தேயு 23வது அதிகாரத்தை ஒரு வினாடி நம்ம எடுத்துக்கொள்வோம். மேத்யூ சாப்டர் 23, அதிலே மத்தேயு 23:13வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். இதை தேங்க்யூ, இதை நம்ம சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவோம் தெரியுமா, டாக் இன் அ மேஞ்சர். வைக்கப்படப்பில் நாய் படுத்து கிடக்குமா. மாடு போகக்கூடிய வேளையில் மாடை தின்னவும் விடாது, அந்த நாயும் சாப்பிடாது. அவிதமாக சொல்லுவாங்க, இந்த மாயக்காரரே, வேத பாரகரே, நீங்கள் பிரவேசிக்கிறதும் கிடையாது, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை மாய்மாலம். மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி கூறுகிறதை நாம் இங்கே காண்கிறோம். 14ஆம் வசனத்திலேயும் அதே விதமாக ஐயோ என்று சொல்லி பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். 15ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தனாக ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தை ஆனபோது அவனை உங்களிலும் ரெட்டுப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். பாருங்க, ஒரு சிலர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாங்க, ஐயா, நான் இந்த அண்ணாச்சியை ரொம்ப நம்பினேன், நான் இவங்களை நான் ரொம்ப நம்பி நான் இந்த சர்ச்சில் வந்தேன், அதுக்கு பிறகு நான் அநேக காரியங்களை பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது அண்ணி. இது சர்ச்சில் உள்ள பிலீவரை பற்றி மட்டும் இல்லை, ஊழியக்காரங்களை பற்றி சொல்லறதை கேட்டிருக்கிறேன், சுவிசேஷகர்களை பற்றி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன், திருச்சபையின் தலைவர்களை பற்றி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஒருவனை எப்படியாயினும் வின் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்தோம். பிறகு கடைசியில் நம்மளை விட இரட்டிப்பான ஒரு நிலைமைக்கு மோசமாக நடத்துகிறதற்கு நம்முடைய மாய்மாலம் காணப்படுகிறது. மாய்மாலத்தை ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிறதாக நாம் காண்கிறோம். தொடர்ந்து 16ஆம் வசனம், குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ. எவனாகிலும் அங்கே பல காரியங்களை சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். மொத்தத்தில் அநேக காரியங்களை சொல்லி சொல்லி பாருங்க, 23ஆம் வசனத்தில், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் பந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசோபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அபிதமாக சொல்லுகிறது நாம் காண்கிறோம். குருடரான வழிகாட்டிகளே, 24, கொசுவில்லாதபடி வடிகட்டுகிறீர்கள், ஒட்டகத்தையே விழுங்கி போடுகிறீர்களே. என்ன பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. அந்த விதமான ஒரு மாய்மாலத்தை கண்டிக்கிறார். அதுதான் இங்கே சீஷர்களுக்கு போதிக்கிறார்.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போதனை கொடுக்கிறார். மாய்மாலம் பண்ணாதே. Don't deceive others. Don't lead a deceptive life. Hypocrisy is something which God cannot tolerate. ஆயக்காரரும் வேசிகளும் பாவிகளும் பரலோகத்திலே போய் சேருவார்கள். ஆனால் மாயக்காரரோ வர முடியாது. ஏன்? Because of their arrogance in their heart, because of their self-righteous attitude. அவங்களுக்கு என்னன்னா, நீங்க சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவரிடத்தில் உள்ள ஒரு டீலிங்கே அதுதான். நீர் சொல்லி நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும். வேதபாரகர் சரிசேயர்கள் குட் டீட்ஸ் நற்கிரியைகளில் குறைந்தவர்கள் கிடையாது. சட்டதிட்டங்களை கடைபிடிப்பதில் எந்த அளவிலும் குறைந்தவர்கள் கிடையாது. நன்றா கடைபிடிப்பாங்க. ஆனால் ரட்சிப்பு நீதி அந்த விதமான நீதியின் கிரியையின் மூலமாக கிடையாதே, இல்லையா? நம்முடைய நீதி யாராவது ஃபுல்ஃபில் பண்ணுங்களேன். நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாக காணப்படுகிறது. Our righteousness is like filthy rags. That's what we read in the book of Isaiah. நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாக காணப்படுகிறது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு ரட்சிப்பு கிரியையினால் உண்டாகாதபடி எதனால் உண்டானது? கிருபையினால் உண்டானது. Salvation, redemption is given by grace, not by deeds. Deeds படினா பெருமை பாராட்டிடுவோம். அதனால்தான் பவுல் சொல்றாரு எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு ரட்சிப்பு கிரியையினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாய்மாலத்தை குறித்து அபிதமாக சொல்லுகிறார். இப்போ நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இதற்கு முன்னதாக உங்கள் மத்தியில் வந்த வேளையில் கூட சொல்லியிருக்கிறனோ என்பதோ எனக்கு தெரியாது. நம்முடைய சவுல் ராஜாவையும் தாவீது ராஜாவையும் எடுத்து போட்டு அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு பட்டியல் போட்டோம்னா தாவீது ராஜா தான் ரொம்ப பாவம் செய்திருப்பான். தாவீது ராஜா தான் 1, 2, 3, 4 எண்ணிட்டு ரொம்ப மோசமான பாவங்களை செய்திருப்பான். ஆனால் அந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, he is a man after my own heart. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற என் தாசன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவன் தீர்க்கதரிசி வந்து சொன்ன மாத்திரத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அடிபணிந்து இருதயம் உடைந்து நறுங்குண்ட ஆவியோடு கடவுளுடைய சன்னிதானத்தில் செல்லுகிறான். ஆனால் சவுல் அப்படி அல்ல, மாய்மாலம் பண்ணுகிறவனாக காணப்படுகிறான். கீழ்ப்படிந்தது போன்று பாசாங்கு பண்ணுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய இன்டெகிரிட்டி ஆஃப் ஹார்ட் கிடையாது. தாவீதை பற்றி சொல்லக்கூடிய வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, அவன் தன்னுடைய இருதயத்திலே சுத்தம் உள்ளவனாக, he led the people of God with integrity of heart and the skillful hands. நல்ல திறமையான கை இருந்தது. அவன் ஆட்டுடையனாக இருந்து, ஆட்டு மேய்க்கிற மேய்ப்பனாக இருந்து ஜனங்களை மேய்க்கக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டான். ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் ஆண்டவருக்கு ஏற்றவனாக காணப்பட்டான். His heart was closer to God. His heart was pleasing to God. He is a man after God's own heart. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் நம்ம சொல்றது, நீங்களோ நானோ யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்னா நம்ம மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நீ யாரு மற்றவனை நியாயம் தீர்க்க? நான் யாரு உங்களை நியாயம் தீர்க்க? நோ, முடியாது. You and I cannot judge. Our assessment may go wrong. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இந்த நபர் மாய்மாலம் பண்ணலாம், அதனால நீ ஜட்ஜ் பண்ணாத, நான் ஏற்ற வேளையில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பேன் அப்படின்றாரு. ஏசாயா 2, 3, 4, 5 அதிகாரங்களில் வாசிக்கக்கூடிய வேளையில் உங்களுக்கு ஐயோ, சாராயத்தை நாடி போறவர்களுக்கு ஐயோ, நன்மையை தீமை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லிட்டு நிறைய ஐயோ ஐயோ என்று சொல்லி வரிசையாக சொல்லி கொண்டு போகக்கூடிய வேளையில்
ஏசாயா 6வது அதிகாரத்தில் வரக்கூடிய வேளையிலே ஐயோ எனக்கு ஐயோ யாரு? ஏசாயா சொல்றாரு. என்னைக்கு நம்ம சொல்லுவோம் எனக்கு ஐயோன்னு எப்போ சொல்லுவோம்? When will I say, woe unto me? I am a man of unclean lips. I am an unworthy vessel. When will I say? How long I will put a hypocritical look? நான் எவ்வளவு தூரம் மாய்மாலம் பண்ணுவேன்? ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்களுடைய உள்ளான நிலைமையையும் வெளியரங்கமான நிலைமையையும் கடவுள் பார்க்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஒரு நாளும் நம்ம ஏமாற்ற முடியாது. ஒரு மனுஷன் ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் செய்ய வந்தானோ. தெரியுமா? கேத்தலிக் சர்ச்சில் கன்ஃபெஷன் உண்டு. வியாழக்கிழமை அந்த குறிப்பிட்ட நாட்களில் போய் அங்கே ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபாதர் உள்ளே இருப்பார். அப்போ இருக்கக்கூடிய வேளையில் அங்கே போய் சொல்லணும். சொல்லக்கூடிய வேளையில் அந்த பாவங்களை சொல்லும்போது அந்த ஃபாதர் கடவுளிடத்தில் பேசி மன்னிப்பு வாங்கி கொடுப்பார். இது அவர்களுடைய வழக்கம் கேத்தலிக் சர்ச்சில். அப்போ ஒருத்தன் சொன்னான், ஃபாதர் நான் நேற்றைக்கு பக்கத்து கிராமத்துக்கு போனேன். நான் போயிட்டு வரக்கூடிய வேளையில் என்னுடைய அங்கியில் ஒரு கயிறு சிக்கிக்கிட்டு அந்த கயிறு மாட்டிக்கிட்டு எனக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொன்னானாம். அப்போது ஃபாதர் கேட்டாராம், மை டியர் சைல்டு, the rope got stuck up in your robe. சரிதான், பட் வாட் வாஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரோப்? அந்த கயிறில் கடைசியில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டேன். ஃபாதர் அந்த கயிறில் கடைசியில் ஒரு பசுமாடு இருந்தது அப்படின்னு சொன்னானோ. ஓகே, அப்படியா, சரி ஓகே சரி. ஃபாதர் கேட்டாராம், மை டியர் சைல்டு, மை டியர் சன், பிறகு அந்த பசுமாட்டுக்கு கூட வேற யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கன்றுக்குட்டியும் சேர்ந்து கூட வந்தது ஃபாதர் அப்படின்னாராம். இவங்க யாரையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கான்? பசுமாடையும் கொண்டு வந்திருக்கான், பசுமாட்டுடைய கன்றுக்குட்டியும் கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் அங்கே அறிக்கை செய்கிறது என்னத்தை பற்றி? ஒரு கயிறு சிக்கிக்கிட்டு தான், எங்கே? அவருடைய அங்கியில் சிக்கிக்கிட்டு தான். இதுதான் பாவ அறிக்கை. ஆண்டவரிடத்தில் இந்த வித்தைகள் எல்லாம் நடக்காது. நீங்களும் நானும் உண்மையாக கடவுளிடத்தில் செல்ல வேண்டும், உண்மையாக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மாய்மாலத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் சுத்திகரிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஜனங்களை குறித்து மிகவும் வேதனை. ஒரு வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. ஏசாயா 29வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்க. ஏசாயா 29:13 வசனம். தேங்க்யூ. அப்போ அங்க என்ன சொல்லி இருக்கிறது? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால என்கிட்ட சேர்றாங்க. இட்ஸ் ஒன்லி மவுத் வர்ஷிப்பிங். தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இட் இஸ் a lip service என்று சொல்லுகிறார். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிற நாம் காண்கிறோம். 16ஆம் வசனம், ஏசாயா 29:16. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினது இல்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ என்று சொல்லி அங்கே கூறுகிற நாம் காண்கிறோம். அப்போ ஆண்டவர் வேதனையோடு கூறுகிறார், மாய்மாலம் பண்ணக்கூடியதை கர்த்தர் அருவருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக அவர் மாய்மாலத்தை
அவர் கண்டிக்கிறார் என்பதாக காண்கிறோம். மூன்றாவதாக, Jesus is teaching a principle on prayer. அதாவது ஜெபத்தின் ஒரு சித்தாந்தத்தை அவர் அங்கே போதிக்கிறதாக நாம் காண்கிறோம். சிலர் இந்த தேவாலயத்தை சுத்திகரிப்பை நேற்றைக்கு பேசுவார்கள், குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு. சிலர் அதை இன்றைக்கு பேசுவார்கள். நான் அந்த பகுதியை எடுக்கவில்லை, தேவாலயத்தின் சுத்திகரிப்பை குறித்து. ஆனால் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அங்கே அவர்களுக்கு போதிக்கிறார். அந்த மத்தேயுல உள்ள பகுதி 21 அதிகாரத்தில் இருக்குது, மார்க்கில் 11வது அதிகாரத்தில் இருக்குது. 2 பகுதியிலேயும் ஜெபத்தை குறித்து அங்கே கூறுகிறது நாம் காண்கிறோம். அப்போ ஆண்டவர் சபித்து விடுகிறத நாம் காண்கிறோம். 14ஆம் வசனம், மார்க்கு 11:14. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அது அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஆண்டவர் புசிக்கல, இனி ஒருவனும் புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நீ இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது என்று சொல்லி அங்கே சபித்து விடுகிறதை நாம் காண்கிறோம். 21வது வசனத்தில், 20ஆம் வசனத்தில், மறுநாள் காலையிலே அவர்கள் அவளியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இயேசு அந்த காரியத்திலிருந்து ஒரு போதனையை கொடுக்கிறார். என்ன சொல்ல? இயேசு அவர்களை நோக்கி, தேவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்படி சொல்லுகிறார். பிறகு சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று கூறுகிற காரியத்தை பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு காரியத்தை எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? கடவுளாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் சர்வ வல்லவர். ஒரு அத்திமரம் பட்டு போனது உங்களுக்கு ரொம்ப பெருசா தோணுதா அப்படின்றாரு. இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும்படியாக எதிர்பார்க்கிறேன். எசேக்கியேல் 17:22 இருந்தே வாசிங்க ப்ளீஸ். எசேக்கியேல் 17:22 இருந்து. வாசிங்க. அடுத்த வசனத்தை நானே வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை, சொல்லுங்களேன் தயவு செய்து, உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்துவேன், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துவேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களிலே எத்தனை பேர் தோட்டம் போட்டு பழகிருக்கீங்களோ எனக்கு தெரியாது.
நான் ஊரில் இருக்கும்போது காலேஜ் படிக்கிற நாள் வரை தோட்டம் போட்டிருக்கிறேன். இந்த தோட்டம் போடக்கூடிய வேளையில் பூசணிக்காய், அவரைக்காய், தடியங்காய், வெள்ளரிக்காய், கீரை வகைகள், இப்படி பல பல இதுகளெல்லாம் இருக்கும். இதில் சிலது பட்டு போகும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருப்போம். ஆனால் சில நேரங்களில் அங்கே கொஞ்சம் தோண்டி கொஞ்சம் எரு போட்டு கொஞ்சம் தண்ணீர் விடக்கூடிய வேளையில் சில செடியில் பழமே வராதுன்னு நினச்சிருப்போம். டாப் லெவல் ஃப்ரூட் மார்க்கெட்டில் கொண்டு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெவல் அதில் இருந்து வரம் பார்த்துடுங்க. நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். சிலது ஒரு மாதிரி நோஞ்சி நோஞ்சி காஞ்சி காஞ்சி அப்படியே கிடந்திருக்கும், அது அவிதமாக வந்திருக்கும். ஆனால் சிலது ரொம்ப செழிப்பாக எடுப்பாக பச்சையாக உயரமாக நிற்கும். ஒரு நாள் காற்றுல பட்டார்னு முறிஞ்சு விழுந்து அது கரிஞ்சி அப்படியே போயிடும். பச்சையான மரத்தை காய பண்ணுவேன், சாக பண்ணுவேன், என்னால் முடியும். எரேமியா 32:16, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நான் அறிவேன். எரேமியா 32:27, I am the Lord of all flesh. Is there anything too hard for me? Jesus is teaching a lesson here. என்னை விசுவாசியுங்கள். நீங்கள் ஆராதிக்கக்கூடிய கடவுள் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். You trust in God. You believe in the Almighty God. அந்த போதனை இங்கே கொடுக்கிறார். அத்தி மரத்தை பட்டு போன்னு சொன்ன அது செத்து போச்சு, கருகி போச்சு. நீ ஏன் செய்யலாம்? நீ மலையை பார்த்து போன, அதுக்குன்னுட்டு ஒவ்வொரு மலைகளாக போய் பார்த்து நின்றுக்கிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த அர்த்தத்தில் இயேசு சுவாமி சொல்லலை. இயேசு சுவாமி என்ன சொன்னார்? நீ ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும். If you don't believe, there is no meaning in your prayer. சந்தேகப்பட்டாச்சுன்னா ஒன்று ஜெபத்துக்கு அர்த்தமே கிடையாது. சந்தேகப்படாமல், ஏன்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்ற நம்பிக்கை வேணும் இல்லையா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்ற கொஞ்சம் விட்டுதாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்ற விசுவாசத்தோடு நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லவர், எதையும் செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் வரலாற்றையே மாற்றுகிறவர். 5 நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கிறேன். சரி, ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்கிறதா இருந்தால் அற்புதத்தை காண முடியும். இந்த இடத்துல இருந்து இதுக்கு முன்னதாக சொல்லாத ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பிஷப் D.K. அகர்வால், தினேஷ் K. அகர்வால் என்று ஒரு பிஷப் இருந்தாங்க. அந்த நாட்களிலே சில காரியங்கள் எனக்கு ஒத்து வராதபடி இருந்தது. வேத வசனத்திற்கு புறம்பாக காரியங்கள் நடந்தது. கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நடந்தபடியினாலே சொல்லி பார்த்தேன். கடைசியிலே நாங்கள் 24 போதகர்களாக என்னுடைய தலைமையிலே எழுத வேண்டிய நபர்களுக்கு நாங்கள் எழுதினோம். நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு முதல் முறை ஒரு த்ரெட்டனிங் வந்தது. 2வது கடிதம் எழுதக்கூடிய வேளையிலே அந்த 24 பேர் 12 பேராக மாறுச்சு. 3வது தடவை அந்த கடிதத்தை எழுதக்கூடிய வேளையில் அந்த 12 4 பேராக மாறுச்சு. அவ்விதமாக மாறி மாறி வந்தது. கடைசியில் நான் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வேளையிலே திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தின் வேளையிலே பிஷப் தினேஷ் K. அகர்வால் சஸ்பெண்டன் ஆனாங்க, டெர்மினேஷனுக்கு ஆயத்தப்பட்டாங்க. அவர்கள் ஊழியத்திலிருந்தே அகற்றப்பட்டார்கள். நான் அல்ல காரணம், என்னுடைய கடிதம் அல்ல காரணம். ஆனால் அந்த நாட்களிலே அவிதமான சில காரியங்கள் நடந்தபடி நடந்தது. ஆனால்
தனித்து விடப்பட்ட எனக்கு சில காரியங்கள் யோசிக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னா, அன்னைக்கு நல்ல மழை. போர்விலியில் நான் இருக்கிறேன். போர்விலி சர்ச் பாஸ்டராக இருக்கிறேன், தமிழ் சர்ச் பாஸ்டராக இருக்கிறேன். பிஷப் சம்பத்குமார் அவர்கள் என்னை அழைக்கிறார்கள். அழைத்து மழையில் போகிறேன், தொடை அளவு தண்ணி, அதில் நான் மெதிரி சென்டருக்கு போய் ஏறுறேன். ஏறக்கூடியில் சொல்கிறாங்க, டுடே ஆன்வர்ஸ் யூ ஆர் த போர்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி சேர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்ப முடியல. ஏன்னா போர்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி சேர்மன்னா அன்னைக்கு அது ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன். சரி, தேங்க்யூ. யூ ஆர் த டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் பாம்பே டிஸ்ட்ரிக்ட். அது அடுத்தது. ரெண்டையும் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ அடுத்த நாள் பேப்பர்களெல்லாம் பலரிடத்துலேருந்து வாங்க வேண்டியது வந்தது. அந்த நேரத்தில் நான் கண்டுபிடிச்சேன், அங்கே எழுதி தெரியுமா, prima facie has been proved against Reverend Rathnamani, so the suspension has to be done அப்படின்னு அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் ஃபைலை வாங்கினேன். அந்த ஃபைலில் பேப்பரை பார்க்கக்கூடிய வேளையில் என்னை சஸ்பெண்ட் பண்ணுகிறதற்காகவும் என்னை வேலையிலிருந்து ரிமூவ் பண்ணுறதற்காகவும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேப்பரெல்லாம் என் கையில் வந்துட்டு நான் இருந்த அழுதேன், கண்ணீர் விட்டு அழுதேன். கடவுளே, நீர் எப்படி செயல்பட்டிருக்கிறீர்? நேர தெற்கேணி இருந்தது, வடக்கேணி ஆகியிருக்குது. எல்லாம் தலைகீழாக சூழ்நிலைகள் மாறிவிட்டது. அன்னையிலிருந்து ஒரு பிஷப், மறு பிஷப், அடுத்த பிஷப், அடுத்த பிஷப், அந்த பிஷப் காலத்தில் 4 பிஷப் காலத்தில் 13 வருஷம் தொடர்ச்சியாக நான் போர்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி சேர்மனாக இருந்திருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் 46 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன் பாம்பேயில். ஒருவர் கூட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இருந்ததே கிடையாது. நான் 13 வருஷம் கன்சிக்யூட்டிவாக இருக்க கடவுள் அருள் இருந்திருக்கிறார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐ வாஸ் அபவுட் டு பி ரிமூவ்டு பட் காட் ரெஸ்டோர்டு மீ. அப்போ எனக்கு அது ஒரு திரும்ப உயிர் கிடைச்சது மாதிரி. சமாதி பண்ணி முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் திரும்ப உயிர் கிடைச்சது மாதிரி. கடவுள் அப்படி செய்ய முடியுமா? அவர் முடித்தார், அவர் செய்தார். அவர் இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறவர். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிறேன், என்னாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? I am the Lord of all flesh. Is there anything too hard for me? No. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ அத்திப்பரத்தை பார்த்து சபிச்சாலும் சபிக்கப்படும், நீ மலையை பார்த்து போனாலும் போகும். நீ ஜெபம் பண்ணும்போது விசுவாசிக்கணும். You trust in the Lord. நீ சந்தேகப்படாத, நெவர் டவுட், சந்தேகப்படாத. ஆண்டுடைய சன்னிதானத்தில் சந்தேகப்படாதபடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையோடு நம்ம அவரை சேவிப்போம்னா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். நான் சாட்சியாக நிற்கிறேன். இன்னைக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். உண்மையிலேயே நான் சாட்சியாக நிற்கிறேன். கர்த்தர் என்னை காப்பாற்றினார். எனக்கே தெரியாது. அதை நான் சொல்லக்கூடிய வேளையில் சங்கீதம் 25 ஒரு வசனம் உண்டு. அது என்னன்னா, அதை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 25 15 வசனம். சங்கீதம் வாசிங்கம்மா. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமா, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விட. வலை வச்சது எனக்கு தெரியாது, கண்ணி வச்சது எனக்கு தெரியாது, பொறி வச்சது எனக்கு தெரியாது. என் கண்ணு யாருக்கு மேல இருக்கு? கடவுள் மேல இருக்குது. அவரை நோக்கி பார், அவரை விசுவாசி, அவரை நம்பு, அவருக்கு பயந்து மாய்மாலம் இல்லாதபடி கடவுளை சேவி, ஆண்டவருக்கு ஆராதனை செய். காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமை. என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. என் கால்களை வலைகளுக்கு நீங்களாக்கி விடுகிறார்.
ஆங்கில பைபிள்ல இப்படி சொல்லி இருக்கிறோம், he will pluck my feet from the net அப்படின்னுட்டு. நெட் இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் தெரியாம காலை கொண்டு போட போறேன், அவர் வந்து காலை பிடிச்சி இழுத்தெடுத்துறாரு. அவர் ஜீவிக்கிறார். நீங்கள் ஆராதிக்கக்கூடிய கடவுள் ஜீவிக்கிறார். நீங்கள் ஆராதிக்கக்கூடிய கடவுள் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Praise God. This God is alive. This God is almighty. This God is loving God. அது சொல்றாரு, எப்பா நீ அத்திமரம் பட்டு போனதை பற்றி ரொம்ப நினைக்காத, நான் சபிச்சதை நினைக்காக, இதெல்லாம் உங்களுக்கு ஆவிக்குரிய போதனை கொடுக்கறதுக்காக நான் செய்தது. என்ன செய்தேன்? கனியை எதிர்பார்க்கிறேன், மாய்மாலத்தை கண்டிக்கிறேன், ஜெபத்திற்கு பதில் தருவேன். God bless you.